அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மையிலாக வந்து சேருங்க. மங்களகரமான தக்ஷாயன காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 3/9/2025 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்தவரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன, செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது, எந்த தெய்வத்துடைய காலில் இன்னைக்கு விழணும். என்னம்மா எடுத்தோடனே கடவுளுடைய காலில் விழணும்னு சொல்லிட்டேன், கடவுளை வழிபாடு செய்யறதாங்க அப்படி சொல்றேன். நாளும் பொழுதும் நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடியட்டும். நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வரட்டும். வாழ்த்துக்களோட இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய விஷயம் தெரியும், ஆனா யாருக்கிட்டுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டீங்க. நிறைய பேரை அடக்கி ஆளக்கூடிய திறமை இருக்கு, ஆனா ஆடை விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க. அரசரை பொறுத்த வரைக்கும் மேற்பார்வை. ஆனா வேலை வாங்குறாரு அப்படின்னா முதலாளிக்கு வந்து ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாம் தெரிஞ்சதுனால தான் ஒரு முதலாளியா இருக்காரு. அது போலதான் சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிரச்சனை எங்க ஆரம்பமாகுது, அந்த பிரச்சனை எங்க போனா முடிக்க முடியுன்ற வரைக்கும் தெரியும். என்னன்னா நடுவுல நம்ம அந்த பிரச்சனை முடிக்கணும்னு போனா சில பேருடைய குட்டு வெளிப்பட்டுடும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவெல்லாம் மாறிடுவாங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம கெட்ட பேரை வந்து ஏத்துக்கிட்டு தான் நிக்கிறோம். நமக்கு அது பெருசா தெரியாது. ஸோ அதனால பரவாயில்ல, நானே கெட்டனா இருந்துட்டு போறேன், நானே கஷ்டப்பட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதுல பெரிய வருத்தம் என்ன தெரியுங்களா? நம்மளால வாழ்க்கையில நல்லா இருக்கிறவங்க, நம்மளால சில துன்பங்கள்ல இருந்து வெளியே வந்தவங்க கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம நம்மளவே தூத்தி பேசுவாங்க. நம்ம முன்னாடியே பெரிய பில்டப் கொடுப்பாங்க. அதை தெரிஞ்சும் அட போடா அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுட்டு இருக்கோம், உனக்கே நான் வாழ வழிகாட்டினேன், நான் வாழ மாட்டேனா அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு எட்டு வைக்கிறப்போ 10 பேர் வந்து உதவி கேட்டு நிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு மட்டும் தான் நம்ம மனசு முதல்ல நிக்குது. ஸோ இப்படி மற்றவங்கனாக்க நான் பெருசா வந்து இதெல்லாம் சொல்ல, குடும்பத்தில் இருக்கவங்களே எடுத்துக்கலாம். சிறிதளவும் நமக்கு செஞ்சுக்கலான்னு யோசிக்கக்கூடிய பட்சத்துல அந்த நேரத்துல தான் வீட்டுல இருக்கும் யாருக்காவது ஏதோ ஒரு தேவைகள் வந்துக்குது, வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி நாளும் பொழுதும் போராட்டமும் பகையும் பாராட்டும் சில சமயங்கள்ல கிடைக்கிற மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் ஒரு வார்த்தையில சொல்றேங்க, சுபமா இருக்கும், சுகமா இருக்கும். இன்னைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கஷ்டப்படுற மாதிரி என்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா? கடவுளுக்கும் மனசாட்சி இருக்குல்ல, சதா நேரமும் உங்களுக்கு சோதனை கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்ல. இன்னைக்கு சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி இந்த நாளை உங்களுக்கு சுப நாளா தொடங்கி வச்சிருக்காரு. இதோட சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது அரசாங்க அதிகாரிகள் கிட்ட ஆதரவு இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமா முடியும். தந்தை கிட்ட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுப்பீங்க. அதே போல உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டாகுது. மறைமுக எதிரியுடைய தொல்லைகள் விலகுது. சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கு. தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க. அலுவலகத்தை பொறுத்திருக்கும் வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாகும். கூட வேலை பார்க்குறவங்களுடைய வேலையை பகிர்ந்துப்பாங்க, உதவிகரமா இருப்பாங்க. அதே போல சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் உங்களுக்கு விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு ஏன் சுப நாளா இருக்குன்னா, உங்களுடைய அதிபதி நான் சூரிய பகவான் வலிமையோட உங்க ராசியில அமர்ந்திருக்கிறார். அதே போல சந்திர பகவானை பொறுத்திருக்கும் தனுசு ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ அறிவு படைப்பு திறன் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். இதோட இந்த நாள் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய நாள். ஸோ இந்த நாள்ல புதன் பகவானும் வலிமையா இருக்கிறாருங்க. அதனால உங்களுக்கு வந்து பேச்சுக்கும் திட்டமிடுதலுக்கும் சக்தி அதிகமாகும். சனி குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் வந்து உங்க ராசியில நல்ல இடத்துல அமர்ந்திருக்காங்க. இதனால ஆதரவு பெருகும். நாள் முழுவதுமே உங்களுடைய புத்திசாலித்தனமும் நம்பிக்கையும் உயர்வா போகும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வராத பணம் கைக்கு வரும். பழைய கடினமான உழைப்பு கூட இன்னைக்கு உங்களுக்கு பலன் உண்டு. வியாபாரம் செய்றவங்க எதிர்பார்த்த விட லாபம் கூடுதலாக பெறுவீங்க. கடன் சுமை குறையும். கடன் தீர்ந்து கையில வந்து நல்ல தாராளமான பணம் இருக்கும். இதனால வந்து அதை சேமிக்க தொடங்குவீங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் பணியிடங்கள்ல உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். மேல் அதிகாரிங்க கிட்ட பாராட்டு பதவி உயர்வு கிடைக்கும். இதே சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. இதன் காரணமா உடைய வாடிக்கையோட எண்ணிக்கை அதிகமாகறதோட வியாபாரம் தொழில நல்ல வளர்ச்சி பெறும். அதே போல கலைத்தொழில் இருக்கீங்க, சுய தொழில் செய்றீங்கனாக்கா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதையடுத்து குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப சூழல் அமைதிகரமா இருக்குங்க. பெற்றோருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வீட்டுல வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன அமைதி, வீட்டு பொறுப்புகள் வந்து ஈஸியா இன்னைக்கு நடக்கும்.
குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு உடைய டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டு கிடைக்கும். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அதே போல பயணம் அப்படிங்கிறது வாகன சுகம் அப்படிங்கிறதும் பயன் அளிக்குங்க. வெளிநாடு தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். வாகன பராமரிப்புமே இன்னைக்கு நல்ல நாள் தான். அடுத்து சொத்து மற்றும் முதலீடை பத்தி பார்த்தோம்னா, நிலம், வீடு வாங்க உடைய எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. அது நிறைவேறக்கூடிய நாளா இருக்கு. சாதகமான நாளா இருக்கு. அதே போல நீண்ட கால முதலீட்டிற்கு சுபமான நாள். அடுத்து ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கு. மன அழுத்தம் குறையும். யோகா, தியானம் செய்வதனால இன்னும் அதிகமான உற்சாகத்தை நீங்க அடைய முடியும். இதை எடுத்து உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடைது. நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்க போகுது. உங்க சுத்தி இருக்கவங்க நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறீங்க. வியாபாரத்துல உங்ககிட்ட வேலை பார்க்கறாங்க இல்லையா, அந்த வேலையாட்கள் கிட்ட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சொல்லப்போனாக்க இன்னைக்கு சிம்ம ராசி புதுமை படைக்கூடிய நாளா இருக்க போகுது. பழைய பாக்கள் வசூலாகும். அது உங்களுக்கு வந்து பரவசத்தை கொடுக்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சொல்லப்போனா இன்னைக்கு பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதோட கடன் வழி உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து மோதல்கள் மறையும். எந்த ஒரு விஷயம் செய்யறதாலும் சரி, பேசுறதா இருக்கட்டும், செய்யறதாலும் சரி, பொறுமை அவசியம். இன்னைக்கு சிம்மராசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கணும். பொறுமை எருமையோட பெருசு அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு பொறுமையா இருந்துட்டா போதும். எப்பேற்பட்ட எருமை நம்மளை வந்து தோணினாலையும் துருனாலையும் நம்மளை வந்து தொலை கொடுக்க நினைச்சாலும் சரி, பாதிப்பு அதுங்களுக்காக மாறிடும். நான் இப்போ யாரும் சொல்றேன்னு புரியுதுங்களா? உங்களை வந்துட்டு தொல்லை பண்ணணும், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களை தான் நான் எருமைன்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதே போல பிரபலமானவங்களுடைய நட்பு கிடைக்கும். அதன் காரணமா நன்மை உண்டு. மேலும் இந்த நாள சிம்ம ராசிக்காரங்க உங்களை சார்ந்து இருக்க உங்களுடைய நிலையை உணர்ந்துக்கிட்டு உதவி செய்வீங்க. அவங்கள வந்து உயர்த்தி வைப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எடுத்த வேலையை சீக்கிரமா முடிச்சுப்பீங்க. கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். கணவன் மனைவி உறவுங்க அப்படிங்கிறது சமரசமா போகும். வரவுக்கேற்ப செலவும் வரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துல சுயமரியாதை நடத்தப்படுவீங்க. அரசு வகையில ஆதாயம் கிடைக்கும். உறவுக்காரங்க உங்களை வந்து பாராட்டுவாங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. குறிப்பா திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டுக்கு போறதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது அதற்கு உண்டான வீசா கிடைக்கும். இதுல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாள்னு சொன்னேன் இல்லையா? குறிப்பா இந்த நாள்ல உங்களை மேலதிகாரிங்க உங்களை வந்து எதிரின்னு நினைச்ச மேலதிகாரிங்க அவங்களுடைய தப்பை உணர்ந்துகிட்டு உங்ககிட்ட வந்து அன்பா பழகுவாங்க. உங்களுடைய தேகம் பழிச்சிடும். கணவன் உறவுலாம் அந்யுன்யமா இருக்க போகுது. விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. பழைய வீட்டை சீர் செய்வீங்க. வேற்று மதம் சார்ந்தவங்க உதவி செய்வாங்க. சிக்கனமா அவசியம். வரவும் இருக்கு. செலவும் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். வேலை இருக்கவங்க உயர் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களோட உடன்பிறப்புகள் வகையில உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதவும் முடியும். நீண்ட நாளா காணாம போன ஒரு பொருள் திரும்ப கிடைக்கும். பிள்ளைகள் வந்து புதிய பாதையில வழி நடத்துவீங்க. அதிக விற்பனைக்காக வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அதே போல கூட்டு தொழில வியாபாரத்துல நல்ல தூர தொகை கிடைக்கும். ரியல் எஸ்டேட் இந்த தொழில் செய்யறவங்களுக்கு நிலம் மற்றும் மனை சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் பல மடங்கு உயரும். இதோட வீட்டை வித்து பணம் கொண்டு புதிய சொத்து வாங்குவீங்க. கடைசியில பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் குவியும். அரசு தொடர்பான சாதகமான பலன் உண்டு. பங்கு சந்தையில லாபம் உண்டு. பிள்ளைகள் மேற்படிப்பை துவங்குவாங்க. பொதுப்பணிகள் இருக்கவங்களுக்கு ஆவேசம் பேசாதீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பதவிகள் தேடி வரும். மாணவர்கள் வந்து உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். பள்ளியில நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நல்ல மதிப்பு கிடைக்கும். அதே போல பெண்களுக்கு மாமியாரை அனுசரித்து நடந்துக்கோங்க. வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு பெருகும். பணம் வந்து பாக்கெட்டு நிரப்பும். உடல் வலி நீங்கும். பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று சேருவாங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைவீங்க. ஒருத்தர் வந்து சொன்னாக்கா இன்னைக்கு எதுவும் கஷ்டம் வராது. இருந்த கஷ்டமும் விலகி தான் போகும். காரிய தடைகளும் விலகும். வேதனைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து சாதனைகளை மாத்திக்க போறீங்க. உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுமே சண்டைகளுமே இப்போ வந்து சரியாகுது. ஒரு திறமையான நடவடிக்கைகள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய சாதகம் உண்டு. லாபங்கள் கிடைக்கும். விருந்தினுடைய வருகை இருக்கு. இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக பெண்கள் வந்துட்டு தியாகம் செய்வீங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னாக்கா அது சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கையெழுத்தாகும். உடைய கடினமான உழைப்புக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதற்குரிய சன்மானத்தையுமே இன்னைக்கு பெற போறீங்க. புதிய சேமிப்புகள்ல இன்னைக்கு முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீட்டுல உடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. தெய்வ சிந்தனை மேலோங்கக்கூடிய நாள். குடும்பத்தோட புனித பயணங்கள் போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இறை அருளால குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புமே அமையுதுங்க ஒரு சிலருக்கு. அதே போல கோயில் மற்றும் திருப்பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல இழுபறியான தனவரவுகள் இன்னைக்கு கிடைக்கும். கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து கருத்து வேறுபாடு மறையுது. அரசு தொடர்பான வேலையில உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சபை பணிகள்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். மனசுல நீங்க நினைச்சத நீங்க நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்க போறீங்க. கலை சார்ந்த செயல்பாடுகள்ல இன்னைக்கு வெற்றி உண்டு. இதையடுத்து இந்த நாள்ல குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு, அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு
நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். உங்களுடைய மதிப்பு மரியாதை கொடி கட்டி பறக்கூடிய நாள். நல்ல பணம் பொருளும் பொன் பொருள் சேரும். சொத்து சேர்க்கையுமே ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன சுகம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா விதங்களும் இன்னைக்கு சிறப்பு தான். அரசியலுக்குமே சரி சிறப்பான நாள் தான். குறிப்பா விவசாய பணிகள் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு தொகை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த தொகை இன்னைக்கு நீங்க நினைச்ச மாதிரி உங்க கைக்கு வந்து சேரும். ஸோ இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். குறிப்பா இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறனால புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க. பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. இதுல இந்த நாள் உங்களுக்கு எப்படி தொடங்கணும்னு தெரியுங்களா? அதிகாலையில இருந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சு வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து, புதன் பகவானுடைய படம் இருந்தா பரவாயில்ல, அவருக்கு வந்துட்டு தீபதூப ஆராதனை காட்டி நீங்க புதன் பகவானை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து அதுதான் வந்து புதன் பகவான்னு மனசார நினைச்சுக்கோங்க. நம்ம எந்த இடத்துல எது நம்ம தெய்வமா நினைக்கிறோமோ அதுல வந்து கட்டாயம் தெய்வ அருள் இருக்கும். அந்த வகையில தீப ஒளியை பார்த்து ஓம் பும் புதாய நமக இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லி இந்த நாளை தொடங்கி பாருங்க. அதே போல காலையில சூரிய பகவான உதயத்தும் போது சூரிய பகவானுக்கு நீர் படைத்து அவரை வணங்கி இந்த நாளை தொடங்குங்க. இந்த 2 தெய்வங்கள், அதாவது சூரிய பகவானும் புதன் பகவானும், இந்த 2 தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த நாளை பிரகாசமா வெளிச்சமா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி சந்தோஷமா கொண்டு போகும். இதோட உங்களால அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை பிரார்த்திக்க முடிஞ்சா விஷ்ணு பகவானை பூஜித்து வழிபாடு செய்வதனால பணவரவு இருக்கும். குடும்பத்துல அமைதி நன்மைகள் உண்டாகும். இது கூடவே பரிகாரம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிற உடைகளை யாருக்காவது தானம் கொடுங்க. ஒரு பச்சை நிற கலர்ல இருக்கக்கூடிய கர்ச்சீஃப் கொடுத்தாலும் சரி, பச்சை கலர் பேனா கொடுத்தாலும் சரி, பச்சை நிறத்துல ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அதுல பச்சை பயிரை வாங்கி கொடுங்க. தானம் கொடுக்கறது சிறப்பு. இதெல்லாம் வந்து மனுஷ மக்களுக்குலாம் கொடுக்க விருப்பம் இல்லவா? சரிங்க. பச்சை நிறத்துல கூடிய அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க. உணவா கொடுக்கறது சிறப்பு. பச்சை வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு உணவா கொடுங்க. கோடான கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடியது நம்முடைய கோமாதா இல்லையா? அந்த தெய்வங்கள் சாப்பிட்டாவே நமக்கு புண்ணியம் வந்து சேரும். அதே போல இன்னைக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த நாளை வந்து தொடங்கி பாருங்க. இனிமையான நாளா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? திரும்ப சொல்றேன், இந்த நாள்ல பணவரவு அதிகமா இருக்கும். தொழில் வியாபாரத்துல வெற்றி பெறுவீங்க. பாராட்டு கிடைக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். அமைதி இருக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்கு. அதே போல பயணங்கள், எங்கேயாச்சும் போறீங்க வரீங்க, ஒரு விஷயமா போறீங்க, வேலை விஷயமா ஏதோ ஒரு விஷயம், அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். நல்ல பலன்களை கொடுக்கும். முதலீடு நல்ல நாள் தான். நீங்க தாராளமா ஏதாவது முதலீடு பண்ணாக்கா பண்ணுங்க. ஆரோக்கியம் புத்துணர்ச்சி உண்டு. வழிபாடு புதன் பகவான் விஷ்ணு பகவான் வழிபாடு சிறப்பை சேர்க்கும். இதோட நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல வரவுகள், அதாவது முன்னாடி சொன்னதான் பணம் வந்து உங்க பாக்கெட்டை நிரப்பக்கூடிய நாள்னு சொல்லலாம். நிதானமா செயல்பட வேண்டிய நாள். முயற்சிகள்ல தடைகள் வந்தாலும் அதை தாண்டி சாதிப்பீங்க. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. இதோட அதிகாரிகிட்ட அணுகும் போது பொறுமை அவசியம். அடுத்து பூர நட்சத்திரம். உடன்பிறப்புகள் வகையில நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும். இதோட எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேரடி பார்வை இருக்கணும். யாரையுமே நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்க கூடாது. இதோட ஒரு வார்த்தையில் சொன்னாக்க உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். அடுத்து உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஆர்வத்தோட செய்வீங்க. ஈடுபாடு அதிகமாகக்கூடிய நாள். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிகள் மறையும். ஒரு சிலர் வந்து உங்க கண்டிப்புக்கு ஆளாவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இதோட ஒரு சிலருக்கு புதுசா ஆடை ஆபரணங்கள் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு அமையுது. ஸோ ஒட்டுமொத்தமான நாள் சுபம், சுகம், வெற்றி, அனுகூலம், அதிர்ஷ்டம்னு எல்லா விதங்களிலுமே சாதகம் தான். மதிப்பெண் அடிப்படையில 100க்கு 99.9% சாதகம்னே சொல்லலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு சொச்சம் சொன்னீங்க, அதையும் நான் சரி பண்ணிக்கணும், போதும் பட்ட கஷ்டம்லாம் இந்த நாளாவது நான் வந்து சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நாள் முழுக்க ஓம் பும் புதாய நமக. உங்களால எப்பெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அதுன்னு வேலை வெட்டிலாம் விட்டு நான் சொல்லிட்டே உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு நல்லது நடக்குமா, பணம் வருமா அப்படின்லாம் எனக்கு கேட்டுறாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு எப்படி தொடங்கணும், இந்த நாள் எந்தெந்த விஷயங்களை நீ செய்யணுங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.